இல்ல ஃபண்டமெண்டல் பிரச்சனையே விஜயகாந்த் அவர்களுடைய வாக்கு வங்கி சரிந்த காரணம் கூட்டணி அல்ல. கூட்டணியில அவர் 39 இடங்களில் வெற்றி பெற்று பிரதான தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. அவர் எதிர்கட்சி தலைவராக ஆன அந்த வாய்ப்பை அவரால் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. பாதி டைம் அவர் அசம்பிளிக்கே போகல. இந்த பிரச்சனைகள் தான் அந்த கட்சியில் இருந்து 15 பேரை செல்வி ஜெயலலிதா அவர்கள் இழுத்து இந்த பக்கம் வரவழைத்து அதெல்லாம் என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால கூட்டணி வச்சு அசம்பிளிக்கு போகாமலே தான் கலைஞர் அவர்களோ அல்லது ஜெயலலிதா அவர்களோ மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்னா அவர்கள் ஏற்கனவே அவர்கள் தங்களுடைய கிரெடென்ஷியல்ஸ மக்கள் முன் நிரூபித்து விட்டவர்கள். அதுக்கப்புறம் இப்ப கலைஞர் நீங்க 1969 இல்ல விஜயகாந்த் அவர்கள் நிரூபிச்சது கூட்டணி மூலம் அவர் எதிர்கட்சி தலைவர் ஆனார். தனித்து போட்டியிட்டு எதிர்கட்சி தலைவர் ஆகவில்லை. ஆனால் அந்த வாய்ப்பை ஒழுங்காக பயன்படுத்தி கொண்டிருந்தால் நிச்சயமாக அது அடுத்த கட்டத்தில் அப்கோர்ஸ் அவருக்கு உடல்நலம் குன்றியது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. மெயின் பாயிண்ட் என்னன்னா ரொம்ப சிம்பிள். திரு விஜய் அவர்கள் வளருவதற்கு இன்று அவர் தனித்து போட்டியிடும் திரு ஷானவாஸ் சொல்றாரு. அவர் சொல்றதுல புரிதல் இருக்கிறது. ஏன்னா நாளைக்கு விஜய் அதிமுகவோட இணைந்தார்னா திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆகிவிடும். அதனால அவர் அந்த ஆங்கிள் இருந்து அவர் சொல்றாரு விஜய் நல்லா இருக்கணும்னு. அதாவது திரு ஷானவாஸ் அவர்களுக்கு விஜய் கட்சி ஒரு எதிரி கட்சியாக வெளிப்படையாக அவருடைய கூட்டணிக்கு இன்னைக்கு சொல்லிட்டாங்க. விஜய் சொன்னாரா இல்லையா? திமுக எதிரின்னு சொல்லிட்டாரா இல்லையா? சொல்லிட்டாரு. அப்போ திரு ஷானவாஸ் கட்சி அவங்களோட திமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி இருக்க போறோம்னு திரு திருமாவளவன் அறிவிச்சிட்டார். அப்போ விஜய் நலனுக்கு ஏன் இவர் சொல்லணும்? சோ அதுவே ஒரு லாஜிக் இல்லாஜிக்கலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் தனித்து போட்டியிட்டால் எந்த விதமான ஒரு வாய்ப்பும் அவர் வெற்றிக்கு கிடையாது. அது பிரசாந்த் கிஷோர் சொல்றதா ஒரு வாக்கு சதவீதம். அதை விட்டு அது இன்னும் வெளிப்படையா வரல. ஆனா லயலா கல்லூரியினுடைய முன்னாள் பேராசிரியர் ராஜநாயகம் சொல்றாரு 18% 1% தான் வித்தியாசம் சொல்லலாம் சார். 2011 உங்களுக்கு நினைவு இருக்கலாம், திமுக ஜெயிக்கும்னு சொன்னாரு. ஞாபகம் இருக்கா? 2011 30 சீட் வாங்கும் போது திமுக ஜெயிக்கும்னு சொன்னாங்க. நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொல்ற பாயிண்ட்ல என்னன்னா அப்சல்யூட்டா ஒரு கவர்மெண்ட் வரும் வராதுங்கிறதுல தவறுகள் இருக்கலாம். ஆனால் வாக்கு சதவீதத்தை கணிக்கிறதுல பிளஸ் ஆர் மைனஸ் 2-3% இருக்கலாமே தவிர ஒட்டுமொத்தமா அப்படி நெகட்டிவா இருக்குமா? நிச்சயமாக. என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் அந்த டீடைல்ஸ் முதல்ல வெளியிட சொல்லுங்க. பொது வெளியில வாட் வாஸ் தி சாம்பிள் சைஸ், எந்தெந்த தொகுதி அவர் ராஜநாயகம் வெளியிட்டு இருக்காரு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சர்வே 2 சர்வே ஒரு ஆண்டு 1.5 ஆண்டு தேர்தலுக்கு முன்பு அப்படிங்கிறது இட் டஸ் நாட் ஹேவ் எனி வேலிடிட்டி. உறுதியாக ஒன்று கூற முடியும் என்னை பொறுத்த வரைக்கும். திரு விஜய் அவர்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்க வேண்டும் என்றால் அவர் கூட்டணியில் செல்வதுதான் அவருக்கு ஒரே வாய்ப்பு. அதுவும் இன்றைய சூழலில் அது அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற ஒரு வலுவான கூட்டணியில் சென்றால் மேபி ஒரு கூட்டணி ஆட்சியில் தமிழ்நாட்டின் பவன் கல்யாணாக திரு விஜய் உருவாகலாம். அவர் பவன் கல்யாணா இருக்கணுமா அல்லது முதலமைச்சரா இருக்கணுமா அவர் முடிவு வேண்டி இருக்குல்ல? யாரெல்லாம் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இதை ஏத்தி விடலாம். விஜய அண்ணா நீங்க தான் அடுத்த முதலமைச்சர், நீங்க தான் அடுத்த முதலமைச்சர் அல்லது ஆதவர்ஜுனா அல்லது ராஜநாயகம், பேராசிரியர் ராஜநாயகம் இவங்க எல்லாம் அப்படி ஒரு கருத்தோட வராங்கன்றீங்களா? நான் சொல்றேன் பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து போட்டு நான் சொல்றேன். பிரசாந்த் கிஷோர் ஒரு நாளும் விஜயிடம் நீங்கள் தனித்து போட்டியிடுங்கள், நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் என்று கூறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு 0%. திரு ஷானவாஸ் மறுப்பு சொல்ல விரும்பினார், கேட்டு நான் நீங்க விடைபெற்றேன். அதிமுகவோடு விஜய் போனால் அந்த கூட்டணி வலுப்பெறும், திமுக இணையான ஒரு கூட்டணியா வரும்னு நானே தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் நலன்ல இருந்து நான் பேசுவேன், அந்த கேள்விக்கு இடம் இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த கூட்டணி வலுப்பெறும், கட்டாயமா அந்த கூட்டணிக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும், அவங்களும் லைம் லைட் அனுப்பாங்க, எங்களுக்கு ஒரு சமமான போட்டியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கட்டாயமா இருக்கு, அதுல மறுக்கவே முடியாது. ஏன்னா விஜய் மட்டும் சேர மாட்டார், விஜய் சேர்ந்தாலே இன்னும் ஒரு 4 கட்சிகள் சேருவாங்க. இப்ப அதிமுகவை தனியா நிக்கிறதுனால தான் யாரும் சேரதுக்கு யோசிக்கிறாங்க. வெற்றி வாய்ப்புள்ள ஒரு அணி சொன்னா அதோட சேர்றதுக்கு அந்த அணி வலுப்பெறும், அதுல மாற்று கருத்தே இல்ல. அது நம்ம இல்ல அப்படிலாம் ஒண்ணு நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது, நம்ம யதார்த்தமா தான் பேசுறோம். இந்த கேள்வி என்னன்னா,
விஜயகாந்த் எடுத்த நிலைப்பாடு என்பது ஏதோ அவர் உடம்பு சரியில்லாம போனனால தான் அப்படின்லாம் கிடையாது. அதெல்லாம் 2016 ரொம்ப லேட். 2011 இருந்து 5 வருஷம் அவருக்கு டைம் இருந்துச்சு. அவர் சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்திலேயே மோதிக்கிட்டாங்க. பயங்கரமா எதிர் அரசியல் தான் பண்ணாங்க. அப்படி எதிர் அரசியல் பண்ணியும் ஏன் எடுபடலைன்னா அவர் அந்த கட்சியோட சேர்ந்து களத்தை சந்திச்சிட்டாரு. அப்ப அவர் தொண்டர்கள் மத்தியிலேயே ஒரு மிகப்பெரிய எதிரியாக அதிமுகவை பார்க்கிற அந்த மனநிலை மாறிடும். தொண்டர்கள்ட்டே மாறிடுச்சுன்னா மக்கள்கிட்ட என்ன மாறும்? அது மக்கள்கிட்ட எடுபடாது. திமுக அதிமுக ஒரு காலமும் சேர மாட்டாங்க. சேராமலேயே அதை கொண்டு போகும்போது தான் தொண்டர்கள் மத்தியில இந்த எதிர்ப்புணர்வு இருக்கும். மக்கள் மத்தியில இவங்க தான் அவங்களுக்கு போட்டி, இவங்க தான் அவங்க எதிர்க்கட்சிகள் எதிர்ப்புணர்வு இருக்கும். இப்ப திமுக அல்லது அதனுடைய கூட்டணியில் இருக்கவங்க அல்லது அதுக்காக பேசக்கூடியவர்கள்லாம் விஜய் ஒரு பெரிய சக்தின்னு இன்னைக்கு சொல்றதுடைய அடிப்படை அதிமுகவோடு விஜய் போயிடக்கூடாது அல்லது விஜய் ஒரு கூட்டணிக்கு போயிட்டா திமுக நெருக்கடின்னு பேசுறாங்க. தடுக்கிற இடத்துல நாங்களா இருக்கோம். அவர் போனா அதை எங்களால் தடுக்க முடியுமா? நம்ம ஏற்கனவே இருந்த ட்ராக்ல இருந்து ஒரு கருத்தை சொல்றோம். ஒரு நீங்க ரெண்டு கட்சியையும் வீழ்த்தி விட்டு புதிய சக்தியா வர்றவங்க யாரும் இந்த மாதிரி முடிவை எடுக்க மாட்டாங்க. அப்படியே முடிவை நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க ஒரு முக்கியமான இதா இருக்க முடியாது. திரும்பி அதிமுக திமுக தான் அந்த பாலிடிக்ஸ் போய் முடியும். மறுக்க முடியுமா? நீங்க விஜய் அதிமுக போயிட்டாரு. தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்கும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. திமுக வெர்சஸ் அதிமுக தான் இருக்குமே தவிர திமுக வெர்சஸ் விஜய் எப்படி மாறும்? அந்த களம் வாய்ப்பே கிடையாதுல்ல. அப்ப திரும்ப அதிமுக வாழ்வு பெறும், திமுகவும் எதிர்நிலையில இருந்து வாழ்வு பெறும். கூட்டணி ஆட்சியா இருந்தா கூட்டணி ஆட்சியா இருந்தாலும் நீங்க அதிமுக எதிர்த்து எப்படி விஜயால சர்வைவல் ஆக முடியும்? அந்த இடத்துல அவர் அதிமுக இணைந்து போக முடியும். கூட்டணி ஆட்சியா இருந்தா ஒரு ஆளுங்கட்சி எதிர்த்து எப்படி ஒரு எதிர்கட்சி ரோல் பண்ணுவாருன்னு கேக்குறேன். நாங்க கூட்டணியில இருக்கும்போது ஒரு கட்டாயமா போக முடியல. அந்த காலத்தை திமுக பயன்படுத்திப்பாங்கல்ல கேக்குறேன். நீங்க அந்த காலத்துல எதிர்க்கட்சி அரசியல் யார் பண்ணுவா? மக்கள்கிட்ட அப்ப யார் நிப்பா சொல்லுங்க? திரும்ப மீண்டும் யாருக்கு வாய்ப்பு வரும்? எதிர்க்கட்சி அரசியல் செய்யும் போது தானங்க, தீவிரமான எதிர்க்கட்சி அரசியல் செய்யும் போது ஒரு கட்சிக்கான வாழ்வு வரும். நீங்க ஆளுங்கட்சி அரசியல் பண்ணும்போது வாய்ப்பு வராது. உங்களுக்கு வாய்ப்பு, நீங்க உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கறதுக்கு எப்ப பண்ண முடியும்? ஆட்சியில் இருக்கும்போது தானே. எதிர்கட்சியில் இருக்கும்போது என்ன வேணா சொல்லிட்டு போலாமே. அதுதான் அது. எடப்பாடி அடிச்சது எல்லாமே டான் அப்படிங்கிற மாதிரி அவரு சசிகலாவை, டிடிவி தினகரனை, ஓபிஎஸ் அவர் கட்சிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணவர். அவரின் கீழே விஜய் போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுத்து விஜய் எஸ்டாப்ளிஷ் ஆகி வந்துட முடியுமா? இதெல்லாம் சாத்தியமா? அதாவது நடைமுறை சாத்தியம் என்னன்னு பாக்கணும்ல. நம்ம கற்பனையில இருந்து எதுவும் பேசலாம். ஒருத்தருடைய ட்ராக்கை வச்சு தான் நீங்க ஒரு அரசியல் கணிப்பை சொல்ல முடியும். 40 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் இருந்து ஏற்கனவே ஒரு முதலமைச்சராக இருந்தவரிடம் கூட ஒரு டெப்டியாவோ இருக்கிறதுக்கோ ஏன் விஜய்க்கு என்ன தப்பது? முதல் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. 5 ஆண்டு காலம் கத்துக்கொள்ளலாம். அவருடைய தப்புன்னு யார் சொல்ல முடியும்? தப்பே கிடையாது. அவருடைய சரி தவறுக்குள்ளே இல்ல. அவர் அந்த முடிவை எடுப்பாரா? அதுக்கு முன்னாடி இருக்கிற சவால்கள் அவர் ஒரு பார்வை வைக்கிறாரு. நீங்க அதுல முரண்படுறீங்க. அதுதான் நான் சொல்றேன். ஓகே, எதிர்கட்சி அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு ஆளுங்கட்சி கிடையாது. அப்ப அவர் போய் அதிமுக இணைந்து ஆட்சியை பிடிச்சிட்ட ஆளுங்கட்சி ஆயிட்டா திரும்ப அது திமுகவுக்கான எதிர்கட்சி வாய்ப்பாகத்தான் அமையும். திரும்ப திமுக அதிமுக வெர்சஸ் அப்படிங்கிற களம் தான் தமிழ்நாட்டில் கூர்மையாகும். நன்றி திரு ஷானவாஸ்.